சொல்லுவாங்க, குழந்தைகள் பெரியவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்னு. தள்ளு வண்டியில் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவர் கேட்டார், ஆப்பிள் அப்படின்னார். என்ன விலை அப்படின்னார். 1 கிலோ 220 ரூபாங்க அப்படின்னு. 5 கிலோ கோடுன்ட்டார். அவன் குஷியாயிட்டான், பார்கெயின் பண்ணல. 5 கிலோன்னா 1000 ரூபா கணக்காகுது, 5 கிலோ போடுன்ட்டார். போட்டான். பை கொண்டாந்துருக்க, அதெல்லாம் இல்லை, தனித்தனியாக பேக் பண்ணிருந்தார். எப்படி? பேப்பர் எடுத்துக்கடா, ஒவ்வொரு ஆப்பிள், நான் பார்கெயின்லாம் பண்ணல, ஒவ்வொரு ஆப்பிளும் அப்படி தனித்தனியாக பண்ணினார். சரி, நமக்கு தான் பைசா வருதுன்ட்டு எல்லாத்தையும் ஒரு 40 45 வந்து தனித்தனியாக பண்ணிட்டான். ஆரஞ்சு அப்படின்னார். அது 250 ருபீஸ் ஆமின்னா. 5 கிலோ அப்படின்ட்டார். பை திருப்பியும் பேக் பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் திருப்பியும் பொறுமையாக பேக் பண்ணான். பை இப்போ பை கொண்டு வரேன், இப்போ பையில் அப்படியே அழுங்காமல் வை அப்படின்னார். வச்சுட்டான். அப்படி திரும்பி பார்த்தார், கிரேப்ஸ் வச்சிருந்தது. இவர் கேட்டாரு, கடைக்காரனா கிரேப்ஸ் அப்படின்னாரு. கடைக்காரன் சொல்றான், இது விற்கிறதுக்கு இல்லை சுவாமி. இந்த இடம் சார், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்களாம் இப்ப போகாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். இவரு டான்ஸ் ஆடினார் சார். இவரை கேட்டேன், உங்களுக்கு என்ன சார் மந்தவெளியில் போய் ஒரு பொண்ணு முன்னாடி நிற்க கூட்டினேன், வீட்டுக்கு தெரியுமான்னு தெரியுன்ட்டார் சார் அவர். லைஃப் இஸ் ஸோ கலர்ஃபுல். நல்லா என்ஜாய் பண்ணேன், அது கஷ்டமாக கலாட்டா பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரு வித்தின் ஒரு ஷார்ட் இன்டர்வலில் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை, அதுவும் ஏர்லி மார்னிங் கூப்பிட்டு எல்டர்லி பீப்புளை கண்டக்ட் பண்ணதுக்காக இவளுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் உஷா அண்ட் டீமில் நம்ம தெரிஞ்சிட்டோம். ரெண்டாவது, உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி அந்த டைமும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தட் வில் நம்ம நல்லா இருப்போங்கிறதுனால we seek all your blessings. Any health problem and not use any tablets or anything, no diabetes. Every day, it is half an hour. This yoga, just I will show you now. Breathing and breathing out about 30 times. Like that. This Kapalabhati. Kapal. This I do. I can the times every day. That will take only 3 to 4 minutes. Please a big round of applause. ரொம்ப சந்தோஷம். ஐயோ, தானே எழுந்துக்கிறீங்களே, வெரி நைஸ். ஸோ சார் வந்து 77ல் ஆரம்பிச்சாராம். நான் இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சா போகிறோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த பூர்ண சக்தி ஈவெண்ட் வந்து இந்த ஒரு நாள் இந்த 55+ ஹாப்பியாக இருக்கணும், டுகெதர் எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த 3rd phase ஆஃப் அவர் லைஃப் நிறைய பேர் தனியாக இருக்கோம், நிறைய பேர் இண்டிபெண்ட்டாக நிறைய பண்ணோன்னு இருக்கோம். ஆனால் வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு நினைக்கணும். ஏன்னா நிறைய வயசு இருக்க போகிறோன்னு போது எப்படி ஃபீல் பண்ணுறோம் எவ்ரிடேன்னு. உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஒரு பக்கம்னா உங்களுடைய பாசிட்டிவிட்டி எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன், நம்ம எல்லாருக்கும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அதோட இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி எவ்ரிடே மார்னிங் நம்ம ஒரு சியர்ஃபுல்லாக வேறு என்ன பண்ணலாம் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கேன்னு நம்ம யோசிச்சு பண்ணணுன்றது தான் இந்த பூர்ண சக்தியோட ஆப்ஜெக்டிவ். இன்னைக்கு ஆக்சுவலாக உஷா வந்து என்னை கூப்பிட்டு பேச சொன்னது ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு. நான் பேசவே வேண்டாம், நான் அது ப்ராக்டிக்கலாக பார்த்தேன் இங்கே ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் யூ மஸ்ட் ஆல் கிவ் யுவர் செல்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா தி என்தூசியாசம் யூ ஷோட், நான் அந்த வாக்கிங் ரேஸில் எஸ்பெஷலி அந்த 75+, ஸோ அது சைல்ட் லைக் என்தூசியாசம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம்,
அதோட இல்லாமல் the way you're all dressed and the confidence you carry, இதுதான் ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி. ஸோ எதுவுமே இதெல்லாம் புக்கை படிச்சோ இன்னொருத்தர் சொல்லியோ வர்றது கிடையாது. இட் இஸ் an innate quality. ஸோ ஏஜிங் அப்படின்னா என்ன? உங்களோட யாராவது? ஓகே, just a number. Yes. Anything else? ஓகே, அனுபவம். Anything else? ஒரே வார்த்தைக்கு எத்தனை மீனிங் வருது? மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி, ஹாப்பி, டிரான்ஸ்ஃபார்மேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. வெரி குட். ஸோ எல்லாம் என்கம்பாஸ் பண்ணி வந்துருக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஈச் ஒன்ஸ் பர்ஸ்பெக்டிவ். சயின்டிஃபிக்காக ஏஜிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சயின்டிஃபிக் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தா, ஏஜிங் வந்து ஒரு டைனமிக் irreversible process beyond human control அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது ஃபுல் சென்டென்ஸ்லேயே அர்த்தம் இருக்குது. டைனமிக் அப்படின்னா என்ன? மாறிண்டே இருக்கும். இட் இஸ் ஒரு இடத்துல நிற்காது. irreversible, மீள முடியாதது, திரும்பி வராது. பியாண்ட் ஹியூமன் கண்ட்ரோல், ஒரு வயதார தன்மையை நம்ம ஜாஸ்தி பண்ணவோ குறைக்கவோ நிறுத்தவோ நம்ம கையில் கிடையாது. ஸோ த டெஃபினிஷனை உள்வாங்கினாலே நம்ம கிரேஸ்ஃபுல்லாக ஏஜ் பண்ணிடுவோம். மெயின் ப்ராப்ளம் நிறைய பேரில் பார்த்தோன்னா இட் இஸ் ஒன்லி அக்செப்டன்ஸ். ஸோ ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லியோட மெயின் கோர் என்னன்னு பார்த்தா இட் இஸ் ஆட்டிடியூட். ஃபஸ்ட்டு லைன் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏஜிங் இஸ் நாட் அ டிசீஸ். வயசாகிறது வியாதி இல்லை. அண்ட் அந்த ஏஜிங் நான் சொன்ன டைனமிக் ப்ராசஸ் எல்லாருக்கும் வரும், இரஸ்பெக்டிவ். நம்ம மார்க்கண்டேன் இல்லை, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் 20 வயசில் எப்படி இருக்கோமோ 80 வயசில் அப்படியே இருக்கணும். வித் த சேம் எஃபிஷியன்சி, கெப்பாசிட்டி, மென்டேஷன் எல்லாம். இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ மெயின் எசன்ஸ் என்னென்னா, எவ்வளோ முடியுமோ ஆக்டிவாக இருக்கணும். பட் ஏஜ் ஆகிறப்ப அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் குறையும். போன்ஸ் பிகம் வீக், மசில்ஸ் பிகம் வீக், சில பாடிலி சேஞ்சஸ் ஹேப்பன். வயசாகிறப்ப ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சைக்கலாஜிக்கலாக லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹேப்பன். அது நம்மளுடைய டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸில் தெரியும் நமக்கு. ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஹவு டு வி ஸ்டில் அழகாக எம்ப்ரேஸ் பண்ணி போகிறோம். அதுதான் கிரேஸ்ஃபுல் ஏஜிங். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2050 1 in 5 will be a senior citizen. 5 பேரில் ஒருத்தர் will be a senior citizen. So look at the numbers. Need for all social gatherings like this more and more now, because நம்ம எதெல்லாம் பார்ட் ஆஃப் அவர் நார்மல் லைஃபாக இருந்தோ has gone. நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், இது பண்ணணும், ரூல்ஸே இல்லை ஃபியூ டெக்கேட்ஸ் பேக். பட் they were all part of our daily activities. சேர்லேருந்து உட்காந்துக்கு கஷ்டப்படுறது, they have to hold on tight and நம்ம thigh muscles all get weak. இதெல்லாம் முன்னாடி இல்லையா? மை கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ் லாங். என் பாட்டி 100 years அண்ட் மை கிராண்ட் ஃபாதர் 96. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளும் ஜாயிண்ட் பெயின், மற்ற வியாதிகளாக இருந்திருக்கு, முட்டு வலியோ இல்லை இன்றைக்கி நான் பார்க்குற கம்ப்ளைண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இஃப் யூ லுக் பேக், கீழே உட்கார்றது, யூஸிங் த இண்டியன் டாய்லெட், இதெல்லாம் ரெகுலர் எக்ஸசைசஸ். இதுக்கு அதை தான் பண்ணுறோம் நம்ம, எக்ஸசைஸ்ன்னு தனியாக. அப்போ சிம்பிள் வாட்டால் நம்ம அந்த அம்மியில் அரைக்கிறது, ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் வேர் யூஸிங் ஆல் ஆர் மசில்ஸ் ஆக்சுவலி. அதுக்குன்னு திரும்பி எல்லாம் அம்மி வாங்கி வச்சுக்கணும் நான் சொல்லலை. பட் அதெல்லாம் போயிட்டதுனால நம்ம வி ஹேவ் டு அதுக்கு காம்பன்சேட் பண்ணிக்கணும். ஏன்னா எதுவும் யூஸ் இட் ஆர் லூஸ் இட், அவ்வளோதான். ஸோ யூஸ் பண்ணினா எப்படி ஒரு சாமான் துருப்பிடிக்குமோ நம்ம உடம்பும் அப்படி தான். ஸோ அதுக்கு தான் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது, கீப் கோயிங் அப்படின்னு. ஸோ ஒரு சின்ன ஒரு அனெக்டோட் சொல்லணும்னா, ஒக்கினாவான்னு ஒரு வில்லேஜ் இருக்குது ஜப்பானில். யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. அங்கே ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? 100 years நிறைய பேர் இருக்கா. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணதில் எப்படி வாட் இஸ் மேக்கிங் தெம் ஸ்பெஷல் அப்படின்னா 3 things. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. என்ன வயசானாலும் இந்த ஃபிசிக்கலி ஆக்டிவ், என்ன முடியுமோ ஒரு நாற்று நடுறதுலேருந்து சிம்பிள் க்ளீனிங்லேருந்து they were doing, everybody was physically active அதில். செகண்ட், they had a purpose in life. நாளைக்கு தூங்கி எழுந்து ஐயோ விடியறதேன்னு நினைக்கக்கூடாது. நாளைக்கு there should be something to look forward to. நாளைக்கு எழுந்தால் இது பண்ணணும், ஒரு enthusiasm இருக்கணும். அதாவது that is what keeps us going. மூணாவது சோஷியல் இன்ட்ராக்ஷன். அங்கே சன்செட் ஆனதுக்கப்புறம் all the elderly will be outside the whatever housing complex chit chatting till sleep time. இப்போ வயசானவங்களை எல்லாத்தையும் பேசுனீங்கன்னா என்ன, வாட் ஆர் யூ வரிட் அபவுட்னா, யாருமே நான் போகிறேன்னு பயம் கிடையாது, நான் படுத்துன்றுவேனோ, அடுத்த வாழ்க்கை கஷ்டம் கொடுப்பேனோ. கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு பி சேஃப், யூ ஹாவ் டு பி சென்சிபிள்.
அண்ட் பி வெரி ஓப்பன் டு அக்செப்ட் ஹெல்ப் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணாமல் நிறைய பேர் ஹவ் ஒரு ப்ராப்ளம் வித் வாக்கிங் ஸ்டிக். ஸோ அதனால அது வந்து ஆல்வேஸ் அக்செப்ட் த சேஞ்ச். அது கௌரவ குறைச்சல் மாதிரி நினச்சிக்கிறது. பட் அதை எடுத்துட்டு நான் இன்னும் நடக்கலாமேன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. அண்ட் தி அதர் திங் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். ஆல்வேஸ் கனெக்ட் வித் பீப்புள். கனெக்ட்னு சொல்கிறப்ப டிஸ்கஸ் என்ன சமையல் பண்ண டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன சாப்பிட்டேன்னு டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன புடவை வாங்கினேன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நெவர் டிஸ்கஸ் யுவர் டிசீசஸ் ஆர் மெடிகேஷன்ஸை. ஏன்னா அதில் 100 சஜஷன்ஸ் வரும். ஒன் டாக்டர் இதை கொடுத்தாலா, என் டாக்டர் இதை கொடுத்தா. இட் இஸ் நாட் சாக்லேட் ஆர் டாய்ஸ். ஈச் பர்சன் இஸ் இண்டிவிஜுவல். ஸோ அதனால எதை வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் வியாதியோ இல்லை மருந்துப்பட்ட மட்டும் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.